மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் என்ன முடிஞ்சிச்சு. எல்லா கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ குடுக்குன்ற பேர்ல வன்மத்த கக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நெறைய பொய்யாவும் பேசிட்டு இருக்காங்க. முன்னுக்கு பின் முரணா நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாமே சொன்னோம் சாண்ட்ரா வந்து எடுக்க போறாங்கன்னு. பட் கடைசி வரைக்கும் சாண்ட்ரா எடுக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு வந்து யார குறை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. நம்ம ரம்யா ஜோப் பார்த்தீங்கன்னா, அவங்க Instagram ஸ்டோரீஸ்ல வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு எல்லாரையும் குறை சொல்றதே வேலையா வச்சிருக்கீங்க. நம்ம ஒழுங்கா இருக்கோம்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அவங்க வீட்ல தோசை ஊத்துற தவாவே ஓட்டையா இருக்கு. ஆனா, இவங்க அடுத்தவங்க வீட்ல தோசை ஓட்டையா இருக்குன்னு எட்டி பார்ப்பாங்க. என்ன ஒரு கேவலமான ஜென்மம். டெடிகேட்டட் டூ நடிப்பு அரக்கி அப்படின்னு போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா யாருன்னு தெரிஞ்சா டிஎம் பண்ணுங்க பார்க்குறேன். இந்த மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Instagram ஸ்டோரீஸ்ல நம்ம கனித்திரு வந்து ரீஎன்ட்ரி குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜ், அரோரா, ஆதிரை இவங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ரம்யா ஜோகிட்ட பிரஜன் சொன்னாராம் கேஷ் பாக்ஸ எடுக்க சொல்லி. பட் வந்து ரம்யா ஜோ சொல்லலையாம். என்கிட்ட வந்து கேட்டா, நான் என்ன சொன்னேன், "நீ பிக் பாஸ் டீம்ட்ட கேளு. அவங்க சொன்னா நீ சொல்லு. இல்லன்னா நீ தேவையில்லாம நீ சொல்லி உன் பேர கெடுத்துக்காதன்ற" மாரி சொன்னேன். அவ கேட்கவே இல்லன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணி அங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவ வந்து அவங்க Instagramல ஷேர் பண்ணிட்டு, "இவ்ளோ ப்ரூஃப் இருக்கும்போதே பொய் சொல்ற. நீலாம் அடுத்தவங்கள சொல்றேன்ற" மாரி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா வந்து ரம்யா ஜோ வந்து பதில் அளிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ இருக்க நம்ம பிரச்சனை ஆடியோ மெசேஜ் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப்பில். ஸோ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. உண்மையாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரஜன் சொல்லியிருக்காரு, ரம்யா எப்போ நீ உள்ளே போகிறேன்னு மாதிரி கேட்டிருக்காரு. உடனே நான் இப்போ போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, சாண்ட்ராட்ட போய் மணி பாக்ஸ் எடுக்க சொல்லுன்னு. இப்போ எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். நீ எதுவும் சொல்லாத, நீ விட்டுரு, அப்படியே விட்டுரு, அதை பற்றியே மறந்துடு. அது மாதிரி போகிற போக்கு போட்டு அவள் கேம் விளையாடிக்குவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை இப்போ வந்து அவங்க ஷேர் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போதுமா ப்ரூஃபு, இதுக்கு மேலே வந்து இன்னும் வேணுமா? யாருன்னா நீங்க வந்து யார் எல்லாருமே கெட்டவன் கெட்டவன் உட்காந்துட்டு இன்டர்வியூ குடுத்துட்டுருக்கீங்க. அது தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து உண்மையா மட்டும் பாருங்க. நீங்க உண்மையா மட்டும் பேசுங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம பிரசன்ட் பேசின ஆடியோவே வெளியிட்டிருக்காங்க ரம்யா ஜோ. உண்மையா இத பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மணி பாக்ஸ் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்களா டிசிஷன் எடுக்கணும். பட் வெளிய இருந்து ஒரு நியூஸ் போகுதுன்னா, கண்டிப்பா அத அக்செப்டே பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாரி தான் நெறைய டைம் போயிருக்கா? ஸோ அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ இத பிக் பாஸ் டீம் வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி மணி பாக்ஸ் இந்த வீக் முடிஞ்ச அப்புறம் ரீஎன்ட்ரியை வந்து வச்சுக்கணும். இல்லை மணி பாக்ஸை கொஞ்சம் ஏர்லியராக வைக்கணும். ஸோ என்னென்னா, வெளிலேருந்து இப்போ உள்ளே சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து சேஃபர் ஜோன் தான் அவங்க. ஸோ அதால் இந்த மாதிரி எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கப்புறமாவது அந்த டீம் வந்து கொஞ்சம் உஷாராகிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.